இருட்டில் சரியா தெரிய மாட்டேங்குது. ஆஹா, ஆங்கிள் 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 மாறுது. ஓ சூப்பர் கைஸ், பறிச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ. இந்த நட்சத்திர வெளிச்சத்தில் யானை வந்து மரத்தை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. சூப்பர். பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கணும் கைஸ். இதே மாதிரி போனால் ஒரு பக்கமான ஃபோட்டோகிராஃபராக மாறிடணும். கிளம்புறேன் கைஸ், நானும் ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு ரியல் லைஃப்லேயே கிளம்ப போகிறேன். எங்கே அந்த ஒட்டகைச்சிவிங்கையும் காணும். தலைவா, நீயாச்சும் கம்பெனி கொடு, தனியாக விட்டு நீயே கிளம்பிட போகிற. உன் உருவத்தை பார்த்தாச்சு எந்த ஒரு மிருகமும் பக்கத்தில் வராது, ஆபத்தான மிருகம். வாங்க இந்த சீட்டுக்கு போயிடலாம். இதோ இங்கே இருக்கு கைஸ் இந்த ஒட்டகச்சிவிங்கி. கைஸ் 10 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக இருட்டிடுச்சு. பார்த்தீங்களா, பக்கத்தில் எந்த ஒரு மிருகமும் இல்லை. இருட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே லாங்கில் தான் வந்து நிறைய யானைங்க போயிட்டுருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா நம்பால் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டார். தலையை மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காரு. வேறு எந்த ரியாக்ஷனும் காணும். ஓ, இங்கே ஒரு குதிரை வந்திருக்கு கைஸ், வரி குதிரை. கைஸ் ஒரு புது மிருகம் வந்திருக்கு. என்ன மிருகம் இது? நம்ம அந்த காட்டெருமை மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மிருகம். இது என்னது? ஒயிட் பியர்டு வில்டி பீஸ்டா? வில்டி பீஸ்ட்னா தமிழ் என்னது? எனக்கு பார்த்துடலாம். ஓ, காட்டெருமை தான் கைஸ். ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஆஹா, படுத்துருச்சு. ஓகே கேஸ், ஒரு புது மிருகத்தை ஃபோட்டோ எடுத்தாச்சு. பார்க்க காட்டெருமை மாதிரியா இருக்கு இது. கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் கைஸ், ஜூம் பண்ணி. என்ன மிருகம் இது? ஆனால் ஏதோ ஒரு மாடு மாதிரி இருக்கு. ஓகே, சரி பகலில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மிருகத்தை எடுக்க. இருங்க, இந்த ஆங்கிளில் ஒன்று. என்னய்யா வந்தோன்னு உட்காந்துட்ட? ஏன்ச்சு நடந்தா தானே நல்ல ஆங்கிள் கிடைக்கும் ஃபோட்டோ எடுக்க. சரிங்க கைஸ், இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். புல்லில் அப்படியே மறைஞ்சிருந்த ஒரு ஃபோட்டோ. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.